சைபர் கிரைம்ல பொறுத்தவரை நிறைய பேர் என்ன பண்றாங்க, 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் பணம் நீங்க இழந்தீங்கல்ல, அந்த பணத்துடைய விஷயத்த வந்து பதிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி மேற்கொண்டு அதை எதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு இழந்தீங்களோ, 50,000மோ 1,00,000மோ இல்ல 5,000மோ, நீங்க எவ்வளவு பணம் இழந்தீங்களோ அந்த பணத்துடைய இழந்ததுடைய அந்த ரிசிப்ட், உங்களுடைய ஆதார் கார்டு, எந்த காரணத்தினால நீங்க இழந்தீங்க, இது எல்லாத்தையும் ஒரு இதுல ரெடி பண்ணி அதை நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த மாவட்டமோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஒரு சைபர் கிரைம்ல நீங்க போய் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பணம் இழந்ததற்கு fraudulent மணி அப்படின்னு சீட்டட் பை fraudulent பை திஸ் அக்கௌண்ட் ஆர் திஸ் நேம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அதனால ஏற்படக்கூடிய உங்களுடைய பண இழப்பீடுக்கு வந்து திரும்ப நீங்க பெறுவதா இருக்கட்டும், அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். நீங்க எப்போ நீங்க சரியா பண்றீங்களோ அப்பொழுதுதான் என்ன ஆகும், உங்களுடைய பணம் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்போ 1930க்கு நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் வந்து நான் சொன்ன டீடைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா, அவங்க கேட்கிற டீடைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் என்ன ஆகும், உங்களுடைய இழந்த பணத்தை நீங்க மீட்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர், ஒரு லாயரை வச்சு நீங்க கரெக்டா அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.